விஜய் மேல இப்ப வரைக்கும் விமர்சனம் வைக்கிறது என்னன்னா 6 மணிக்கு மேல விஜய் வந்து எந்த ஒரு பொதுக்கூட்டமோ இல்ல வெளியே வருதோ அந்த மாதிரியான செயல்கள் வந்து எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் இந்த சுற்றுப்பயணத்திலேயாவது ஒரு 6 மணிக்கு மேல விஜய் வந்து இருப்பாரு. வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. சரி, இமேஜின் த க்ரௌட். அவன் எல்லாம் நைட்ல எப்படி டிராவல் பண்ணிட்டு எவ்வளவு தூரத்துல வந்தானோ எவனுக்கு தெரியும். சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? இது மாநாடு கூட நீங்க, நான் அந்த குற்றச்சாட்டு நான் ஏத்துப்பேன். மாநாடு கூட நீங்க நீங்க அவங்கள விஜயை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா மாநாடு இன்னைக்கு தான் வைங்களேன், 3 நாளைக்கு முன்னாடியே வந்து உட்காந்தானா நீங்க என்ன பண்ண முடியும்? 2 நாளைக்கு முன்னாடியே வந்து உட்காந்தானா சரி, அப்ப 6 மணிக்கு மாநாடு அப்படின்னா ஒரு நீங்க 4 மணிக்கு உள்ள வரலாம். மற்ற கட்சிகள்லாம் அப்படிதான் வரும். இவன் முத நாளுக்கு முன்னாடியே போயிட்டு ஃபுல்லா அந்த ரேம்ப் பக்கத்துலேயே வந்து சேரை போட்டு அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக எவ்வளவு பேர் வராங்க. இதெல்லாம் யூ கேனாட் கண்ட்ரோல் திஸ் கிரௌட். அதனால இது வந்து 6 மணிக்கு மேல நடத்தாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றேன். ஆனா இப்போ வரைக்குமே அவர் மேல அந்த பெரிய விமர்சனம் வந்து 6 மணிக்கு மேல விஜய் வந்து ஏன் 6 மணிக்கு மேல வந்தா என்ன, 6 மணிக்கு பின்னாடி வந்தா என்ன? இல்ல, இவருக்கு விமர்சனம் வந்து 6 மணிக்கு மேல விமர்சனம்ன்றது தண்ணி போட்டுட்டு வீட்டுல இருந்துருவாரு, அதனால 6 மணிக்கு மேல அவர் வெளியே வர மாட்டார் அப்படின்ற மாதிரி செய்திகள் தான். இதெல்லாம் சும்மா இவனுங்களா கலப்பி விடுறது. அது என்ன, ஏதாவது ஒன்று நீங்க வந்து குறை சொல்லணும்னு. சரி, வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தம்? உங்களை விமர்சிக்கிறவன்ட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும் நீங்க? அவர்கிட்ட இதே மாதிரி பிலோ த பெல்ட் ஏதாவது அவருடைய கேரக்டரை பத்தி இது மாதிரி தானே பேசுவாங்க. அதையும் ஒரு கூட்டம் நம்பும்ல. அதே ஒரு ஆமாங்க 6 மணிக்கு மேல கை நடிக்கணும் போல இருக்கு. இதெல்லாம் எப்படி, அது எப்படி சாத்தியம்? ஒரு நடிகர்னா ஒரு நைட்டு நடிச்சிருக்கணும், ஏர்லி மார்னிங் நடிக்கணும், நைட் ஃபுல்லா நடிச்சிருக்க வேண்டியிருக்கு, நைட் எவ்வளவோ நடந்திருக்கும் இல்லையா? அப்ப இதுல வந்து மற்ற சிக்கல்கள் இருக்குல்ல. இப்போ பெரம்பலூர்ல ஒரு ஏரியால பேசுறாருன்னு நைட் 8 மணிக்கு பேசுறாருன்னா அந்த பேச்சை கேட்டுட்டு எத்தனை மணிக்கு போவான் அவன்? எவ்வளவு கூட்டம் வரும்? ஒரு 1000 பேர்னா ஓகேங்க, அந்த ஹைவே தாங்கும். ஒரு 50,000 பேர் ஒரு சின்ன இடத்துல கொண்டாங்கன்னா என்னத்துக்கு ஆகுது? 1,00,000 பேர் கொண்டாங்கன்னா, ஒரு சின்ன கிராமத்துல 1,00,000 பேர் கொண்டாங்கன்னா என்னத்துக்கு ஆகுது? ஜாம் ஆயிடாது. அப்ப அது நைட்டு 10 மணிக்கு வச்சு எல்லாரையும் துன்புறுத்துறது என்ன பிரயோஜனம்? ஸோ இது மாதிரியான கமெண்ட்லாம் ஒரு ரொம்ப கீழ்த்தரமான அரசியல் கமெண்ட் தான். அதை நம்ம தவிர்த்துக்கிறது தான், அதை கடந்து போறது தான் சரின்னு நினைக்கிறேன்.